பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்மள நிறைய பேர் ஏதாவது ஒரு கம்பெனிக்காக வேலை பார்க்குறோம். இன்னும் சில பேர் அவங்களோட சொந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. மாத சம்பளம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட அடிப்படை தேவைகளுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது. ஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், கார் லோன், ஹவுசிங் லோன், கிரெடிட் கார்டு இஎம்ஐ மற்றும் இதர செலவுகளுக்கும் மாத சம்பளம் அவசியம். ஆனால் மாத சம்பளம் மட்டுமே வருமானத்தோட ஒரே ஆதாரம் கிடையாது. கேஷ்ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்ற புக்கில் வருமானத்தோட பல்வேறு மூலங்களை பற்றி ராபர்ட் கியோசாக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த வீடியோவில் அதை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ரெப்ரசன்ட்ஸ் எம்ப்ளாயி. பெரும்பாலான வேலை செய்கிற மக்கள் இந்த குவாட்ரண்ட்டில் தான் இருக்காங்க. வேலை செய்கிற மக்களுக்கான ஊதியம் அல்லது சம்பளம் அவங்களோட வேலை நேரத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்குது. 18ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியில் ஆரம்பித்த தொழில்மயமாதலுக்கு அப்புறமா இது ரொம்பவே பிரபலமாச்சு. பல்வேறு தொழிலாளர் மற்றும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா வேலை பாதுகாப்பு மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுது. தொழிலாளர்களோட செயல்திறனை பொறுத்து பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கு இந்த சிஸ்டம் வழிவகுக்குது. இது நல்ல ஐடியாவாக இருந்தாலும் சில சிக்கல்களும் இல்லாமல் இல்லை. தொழிலாளர்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு அளவுக்கு மேலே அவங்களோட பதவியோ ஊதியமோ உயர்றது இல்லை. இதனால ஹைரார்கி அல்லது படிநிலைன்னு சொல்லப்படுறதுல மேலே போக போக தான் ஊதியம் நல்லா உயர ஆரம்பிக்குது. இந்த காரணத்தினால பிரமிடோட டாப்பில் இருக்கிற மக்கள் கோடிகளில் சம்பளம் வாங்குறதும் கீழே இருக்கிறவங்க ஆயிரங்களில் சம்பளம் வாங்குறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2018 வெளியிடப்பட்ட ஆக்ஸ்ஃபாம் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் படி இந்தியாவோட ஒரு கிராம தொழிலாளி 941 வருடங்கள் கண்டினியூஸாக வேலை பார்த்தா தான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட டாப் எக்ஸிக்யூட்டிவ் வாங்குற சம்பளத்தை ஈடு செய்ய முடியும். செகண்ட் குவாட்ரண்ட் ரெப்ரசன்ட்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. சுய தொழில் பார்க்குறவங்க செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்காங்க அண்ட் ஒரு ஜாபை ஓன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு முதலாளிக்காக வேலை பார்க்காம அவங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலையோட முதலாளியும் அவங்க தான், தொழிலாளியும் அவங்க தான். டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் பல கன்சல்டன்ட்ஸ் இந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க. பிளம்பர், கார்பெண்டர், ரீட்டைல் ஷாப் ஓனர் போன்ற செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸும் இந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் பார்த்த ஒர்க்கர்ஸை விட இது பெட்டர் ஆப்ஷனாக இருந்தாலும் சுய தொழில் பார்க்குறவங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியும். அதே சமயம் அவங்களோட ஊதிய அளவும் வேலை நேரத்தில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியும் பாசிட்டிவான விஷயங்கள். ஆனால் வேலை செய்கிறத நிறுத்திட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வருமானம் வர்றது இல்லை. தேர்ட் குவாட்ரண்ட் ரெப்ரசன்ட்ஸ் பிஸ்னஸ் ஓனர். இந்த மூணாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்களுக்காக ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதை இயக்குறதுக்காக தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. இந்த முதலாளிகள் தொழிலாளர்களோட கூட்டு முயற்சி மூலமாக அவங்களோட வருமானம் மற்றும் லாபத்தை பெருக்கிக்கிறாங்க. தொழிலாளர்களோட ஊதியத்தை விட முதலாளிகள் பன்மடங்கு சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்தை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேலை செய்யாத நேரத்துலையும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு சிறந்த பிஸ்னஸை உருவாக்குறதுக்கு யூனிக்கான ஐடியா, டேலண்ட் மற்றும் ஆரம்ப கால கடின உழைப்பு ரொம்ப அவசியம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். மைக்ரோசாஃப்டோட பில் கேட்ஸ், அமேசானோட ஜெஃப் பெசோஸ், ஃபேஸ்புக்கோட மார்க் ஜுகர்பர்க் இவங்க எல்லாருமே இவங்களோட யூனிக் ஐடியானால குறுகிய காலத்தில் உலகத்தோட பெரும் பணக்காரங்களாக ஆனவங்க. இப்போ அவங்களுக்கும் அவங்களோட கம்பெனியில் இருக்கிற குறைந்த அளவு பங்குகளே ஒரு நொடிக்கு ஆயிரக்கணக்கான டாலர்ஸை சம்பாதிச்சு கொடுக்குது. ஃபோர்த் குவாட்ரண்ட் ரெப்ரசன்ட்ஸ் இன்வெஸ்டர். ஃபைனல் கேட்டகரி ஆஃப் இன்கம் இஸ் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த கேட்டகரியில் இருக்கிற முதலீட்டாளர்கள் ரெகுலர் இன்கம் கொடுக்குற அசெட்ஸை ஓன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீட்டை வாங்கலாம், அதை வாடகைக்கு விடலாம், அல்லது அதே அமௌண்ட்டை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போடுற அமௌண்ட் ஒரு பிஸ்னஸ்மேன் நடத்துகிற பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணும்போது உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்குது. மேலும் அந்த கம்பெனியோட பங்குகளோட விலையும் உயர்ந்துகிட்டே போகுது. ஒன்றுக்கு மேற்பட்ட குவாட்ரண்ட்ல இருந்து நம்மளோட இன்கம்மை அதிகப்படுத்திக்கிட முடியும். ஆனால் ஒரு குவாட்ரண்ட்ல இருந்து இன்னொரு குவாட்ரண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது அதுக்கேற்ற ரிஸ்க்கும் இல்லாமல் இல்லை. ஸோ உங்களோட பர்ஃபெக்ட் குவாட்ரண்ட்டை சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட கரண்ட் இன்கம் எந்த குவாட்ரண்ட்ல இருந்து வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இது போன்ற இன்ஃபோடெயின்மெண்ட் வீடியோஸ்க்கு பிளாக் ஸ்டோரி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.